இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னால ஜெர்மனில எலக்ஷன் நடந்துச்சு. இது அவங்களுடைய பொதுத் தேர்தல். அந்த தேர்தல்ல ஏஎஃப்டி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் டாய்ச்லாண்ட். டாய்ச்லாண்ட்னா ஜெர்மனி. ஏஎஃப்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்சி. அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. அவங்க இந்த எலக்ஷன்ல 20.8% வாங்கியிருக்காங்க. அதாவது 2021ல அப்ப நடந்த அந்த எலக்ஷன்ல அவங்க வாங்குனத விட டபுள் அப்படியே. அப்ப 10% வாங்கியிருந்தாங்க. இப்ப அப்படியே 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ ஜெர்மன் எலக்ஷன் பத்தி நம்ம ஏன் பேசணும்? அவங்க பாலிடிக்ஸ் நமக்கு எதுக்கு அப்டின்னா, இதுல நம்ம கத்துக்க வேண்டிய பல முக்கியமான பாடங்கள் இருக்கு. ஒரு ரைட் விங்னா என்னது? ஏன்னா ஏஎஃப்டி ஒரு வலதுசாரி கட்சி. அவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா, நாங்க இந்தந்த கொள்கைகள்லாம் செய்வோம் அப்டின்னு சொல்லி அறிக்கை குடுத்து, அந்த அறிக்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரைட் விங். நான் சொல்றது ரைட் விங்னா ஒரு ப்ராப்பர் ரைட் விங். ஒரு வலதுசாரி கொள்கை அப்டின்றது அது ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி. அந்த அரசியல் தத்துவத்துல அங்க இருக்கிற எல்லா கொள்கையும் அவங்களுடைய இந்த ஏஎஃப்டி கட்சியினுடைய அடிப்படையா வச்சிருந்தாங்க. அத பார்க்கிறப்போ எனக்கு தோணுச்சு. இது நம்ம பேசணும். ஏன்னா, நம்ம ஊர்ல வலதுசாரி அப்டின்னாலே, அவன் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மதத்த மட்டுமே மையமா வச்சுக்கிட்டு, மத்த மதத்த போய் அடிச்சுக்கிட்டு, அவன் ஒரு அடிப்படைவாதி அப்டின்றது தான் நம்ம ஊர்ல நமக்கு சொல்லி தரப்பட்ட, நம்ம மனசுல ஏற்றப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா, அது உண்ம கிடையாது. ரைட் விங் அப்டின்றது அதையும் தாண்டுனது. அப்போ ரைட் விங்னா என்ன அப்டின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வி ஹேவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஏஎஃப்டி. இந்த எலக்ஷன்ல அவங்க ஜெயிச்ச உடனே, அந்த டெமோகிராபிக் இருக்கும்ல, அவங்க எந்த ஏரியால அதிகமான ஓட்டு வாங்குனாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஜெர்மனி. வரலாறு படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஈஸ்டர்ன் ஜெர்மனி வந்து ஒரு காலத்துல வேர்ல்ட் வார் 2க்கு அடுத்து சோவியத் ரஷ்யாவோட கையில இருந்துச்சு. சோவியத் ரஷ்யா எப்படி இங்க வந்தாங்க அப்டின்னா, இது ஒரு பெரிய வரலாறு. நான் பிரீஃபா சொல்லிர்றேன். வேர்ல்ட் வார் 2 நீங்க வரலாறு படிச்சீங்கன்னா, வேர்ல்ட் வார்ல ஆக்சிஸ் பவர்ஸ் அப்டின்ற ஒரு குரூப், இன்னொரு பக்கம் அலைட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் சண்டை நடந்துச்சு. ஆக்சிஸ் பவர்ல யாருன்னா, ஜெர்மனி, இட்டாலி, அதுக்கப்புறம் ஜப்பான். இந்த 3 கன்ட்ரீஸ். ஜெர்மனில இவர் ஹிட்லர், முசோலினி. இட்டாலில முசோலினி, இந்த பக்கம் ஜப்பான். இவங்க இவங்க 3 கன்ட்ரியும் சேர்ந்து, இந்த பக்கம் யுஎஸ், யுகே, பிரெஞ்ச் அந்த மாதிரி கன்ட்ரீஸ் கூட சேர்ந்து சண்ட போட்டாங்க. இதுல சம்மந்தமே இல்லாம சோவியத் ரஷ்யாவும் இந்த வார்ல உள்ள வந்தாங்க. அது எதனால வந்தாங்கன்னு நான் நான் பேசியிருப்பேன் போன வீடியோல. அத நான் பிரீஃபா மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னன்னா, ஹிட்லர் அவரு சும்மா இல்லாம போலந்துக்கு வந்துட்டு, போலந்துல இருந்ததுக்கப்புறம் அவரு அவரு ஒரு எக்ஸ்பான்ஷனிஸ்ட். அவர் ஜெர்மனிய வந்து இன்னும் விரிக்கணும் அப்டின்ற பெயர்ல ரஷ்யா உள்ள போனாரு. இதனால கட்டாயமாக அந்த போருக்குள்ள இழுத்து வரப்பட்டவங்க இந்த ரஷ்யா. ஸ்டாலின் தலைமையிலான சோவியத் ரஷ்யா. அப்ப அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்துட்டு வார்ல தோத்துட்டாங்க. யாரு ஜெர்மனி தோத்துட்டாங்க. தோத்ததுக்கப்புறம் அந்த ஜெர்மன் கன்ட்ரிய இப்போ கூறு போட ஆரம்பிச்சாங்க இவங்கலாம் சேர்ந்து. "நீ பாதியா பிரிச்சுக்கோ, நான் பாதியா பிரிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. ஈஸ்டர்ன் ஜெர்மனி இருக்குல்ல, ஜெர்மனிய 2ஆ பிரிச்சு, அந்த ஈஸ்டர்ன் ஜெர்மனி வந்து இவங்க சோவியத் ரஷ்யா கையில போச்சு. அவன் ஒரு கம்யூனிஸ்ட். அப்ப என்ன பண்ணுவான், அந்த பகுதிய ஒரு கம்யூனிஸ்ட் பகுதியா மாத்தி, அவங்க ஆட்சி முறைய இங்க கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த ஜெர்மன் பகுதி நாசமா போயிருச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பெர்லின்ல அந்த சுவர 2ஆ போட்டு, இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இவங்க, இந்த பக்கம் இவங்க அப்படின்னு சொல்லி, ஈஸ்ட் ஜெர்மனில உள்ளவங்க, அதாவது சோவியத் ரஷ்யா கீழ உள்ளவங்க யாருமே, இந்த பக்கம் போயிறக்கூடாது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கன்ட்ரி உள்ள போன யாருமே ஒழுங்கா வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. அவங்க யாருமே கம்யூனிஸ்ட் கன்ட்ரிய விரும்பி அங்க வாழவே இல்ல. அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவனுங்க பண்றதெல்லாம் நமக்கு தெரியுமே. கொலை தானே பண்ணுவானுங்க. When the East Germans built the wall in 1961, their intention was clear: to stop the flood of people escaping to West Berlin. At the same time, the whole frontier between the two Germanys was lined with barbed wire and minefields. Those who made it across were reduced to a mere trickle. வெஸ்ட்ன்றது அலைட் ஃபோர்ஸஸ் யுஎஸ், யுகே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு நடுவுல ஒரு சுவர கட்டியாச்சு. சுவர கட்டி இதுக்கு இந்த பக்கம் இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஎஃப்டி பார்ட்டி ஜெயிச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டியாக ஈஸ்ட் ஜெர்மனி. எங்க வந்து வேர்ல்ட் வார்க்கு அப்புறம் 1989 1991 ஆமா. அந்த வால் உடைஞ்சது 89 அப்புறம் 91ல சோவியத் ரஷ்யா அவங்க முழுக்க வந்து டிசால்வ் ஆகுறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக சோவியத் ரஷ்யாவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு லெஃப்டிஸ்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு மக்கள் கூட்டம் இன்னைக்கு அறிவடைஞ்சு, தெளிவடைஞ்சு லெஃப்டிஸ்ட்க்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து
ஒரு வலதுசாரி கட்சியான ஏஎஃப்டிக்கு முழுக்க அந்த மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முழுக்க அவங்களுக்கு தான் இவங்க ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப நடந்த இந்த எலக்ஷன்ல அவங்க ஆட்சி அமைக்க முடியல அப்டின்னாலும், மெஜாரிட்டி வோட் அவங்களுக்கு போயிருக்கு. அவங்க தான் 2ண்ட் பிளேஸ். அப்போ அப்ப என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம நியூஸ் மீடியா அவங்க என்ன பண்ணுவாங்க? நியூயார்க் டைம்ஸ் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கான் பாருங்க. ஜெர்மனி ஃபாசிசம் 2.0 அப்டின்ற பெயர்ல வீடியோ ஒண்ணு போட்டிருக்கானுங்க. ஜெர்மனிஸ் ஃபார் ரைட் கம்பேக். ஜெர்மனி ஃபாசிசம் 2.0 அப்போ நியூயார்க் டைம்ஸ் மாதிரியான ஒரு ஃபார் லெஃப்ட் அவங்கலாம் லெஃப்டிஸ்ட். அவங்க ஒரு வீடியோ போட்டு இவங்கள ஃபாசிஸ்ட் பார்த்தீங்களா? ஃபாசிஸ்ட். இவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இனிமே நம்ம டெமோக்ரஸியவே இவங்க வந்து முடிச்சு விட்டுருவாங்க. இவங்க ரொம்ப சர்வாதிகாரியா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்ற மாரிலாம் இவன் பேசுறான் அப்படின்னாலே, ஏஎஃப்டி இஸ் ஆன் த ரைட் ட்ராக் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஊருக்கு வந்தீங்கன்னா, நம்ம ஊர்ல த பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஒரு நியூஸ் மீடியா அவனும் ஒரு லெஃப்டிஸ்ட் தான். அவங்க ஒரு ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. யூரோப் இஸ் இம்ப்ளோடிங். யூரோப் வந்து அவங்களுக்கு அவங்களே அப்படியே அவங்களே கொலாப்ஸ் ஆயிக்கிறாங்க அப்படி. உள்ளேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவங்க இம்ப்ளோட் ஆகுறாங்க அப்படின்னு பேசிட்டு, அடுத்து சொல்றான் பாருங்க. குரோயிங் சேலஞ்சஸ் டூ தி டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் யூரோப். ஐரோப்பாவினுடைய டெமோக்ரசி, ஜனநாயகம் அதுக்கே இப்ப பெரிய ஆபத்து வந்துருச்சு. இந்த ஹிண்டு அவங்க தி வொரியிங் சர்ஜ் ஆஃப் ஏஎஃப்டி. ஏஎஃப்டியினுடைய வளர்ச்சி ஒரு கவலை தரக்கூடியதா இருக்கு. இவனுக்கு என்ன கவலை இங்க உட்காந்துக்கிட்டு? அப்ப என்னன்னா, யாரெல்லாம் லெஃப்டிஸ்ட் மீடியாவோ அவங்கலாம் பேனிக் ஆகுறாங்க. பயப்படுறாங்க. ஐயோ! போச்சு. இந்த ரைட் விங்கினுடைய வளர்ச்சி அவங்கள ரொம்ப பேனிக் ஆக்குது. அப்ப மீடியா பேனிக் ஆகுது அப்டின்னா, மீடியா பாசிசம் அப்டின்ற மாரி பெரிய, பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தி இவங்கள ஒரு வில்லனா காட்டுறாங்க அப்டின்னாலே, இவங்க வந்து ரைட் ட்ராக்ல போயிட்டு இருக்காங்கன்றது தான் அர்த்தம். அப்ப மீடியா சொல்ற மாதிரி உண்மையாகவே இவங்க இவ்ளோ மோசமான ஒரு கட்சியா? அப்டின்னா, நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. மீடியா எப்பவுமே மக்கள் கிட்ட அவங்களுக்கு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்டின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி விஷயத்த வந்து அவங்க கெளப்பி விடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? இதுதான் உண்ம போல அப்டின்றது சாதாரண மக்கள் மத்தியில போய் பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மீடியா சொல்றத காதுல வாங்காம, ஏஎஃப்டி அந்த கட்சியினுடைய அஃபிஷியல் பாலிசிஸ் என்ன? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க என்ன பண்ணுவோம்னு அவங்க சொல்றாங்கன்னா, நீங்க எங்க போய் தேடி பார்க்கணும்னா, அவங்களுடைய வெப்சைட் போகணும். அவங்களுடைய வெப்சைட்ல அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அத போய் பார்க்கணும் நம்ம. நான் போய் பார்த்தேன். இந்த வருஷம் அவங்களுடைய அறிக்கையில ஒரு 10 முக்கியமான விஷயம் அவங்க பேசுறாங்க. அது ஜெர்மன் லாங்குவேஜ்ல அது இருந்துச்சு, அவங்க வெப்சைட்ல. நான் அத உங்களுக்காக ஆங்கிலத்தில மொழிமாற்றம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டா பார்க்கலாம். மீடியா ஒரு பக்கம் அவங்கள எப்படி போர்ட்ரே பண்றாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்களோட பாலிசிஸ்ல முதல் கொள்கை என்னன்னா, ஃபைனலி புரொடெக்ட் த பார்டர்ஸ். நம்மளுடைய நாட்டு எல்லைகளை நாம் காக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க பாருங்க. "The borders must be secured without gaps. Anyone attempting to enter illegally or without papers must be turned back. Our clear message to the world. From now on, we decide who comes to our country and who does not." ஜெர்மனி எங்க நாடு. அதுக்குள்ள யாரு வரணும், வரக்கூடாதுன்றத நாங்க தான் முடிவு பண்ணுவோம். யாரெல்லாம் இல்லீகலா உள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. ஏன்னா, இமிகிரேஷன் அப்படின்றது யூரோப்ல இப்ப பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஆப்பிரிக்கா மாதிரியான, இல்ல மிடில் ஈஸ்ட் மாதிரியான 3 வேர்ல்ட் கன்ட்ரீஸ். 3 வேர்ல்டுனா லோவஸ்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட். அவங்க எக்கனாமிக்கலி, கல்ச்சுரலி எல்லா விஷயத்திலயுமே அவங்க கொஞ்சம் லோவா தான் இருப்பாங்க அப்படின்றது தான் உண்ம. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அங்கருந்து இங்க மாஸ் மைக்ரேஷன் நெறைய பேர் கூட்டம் கூட்டமா இங்க உள்ள வராங்க. உள்ள வந்து ஐரோப்பாக்குன்னு ஒரு கலாச்சார அடையாளங்கள் உண்டு. எல்லாத்தையும் அழிக்கிற வேலைய பார்க்குறாங்க. என்னன்னா, இப்ப நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்குன்னு தனியான அடையாளங்கள் இருக்கும். அவங்களுக்குன்னு தனியான வரலாற்று தடயங்கள் இருக்கும். நீங்க இப்ப அந்த கன்ட்ரிக்குள்ள போறீங்கன்னா, அந்த கன்ட்ரியினுடைய கல்ச்சர் கூட நீங்க அசிமிலேட் ஆகணும். வாட் இஸ் அசிமிலேஷன்? நீங்க தான் இங்க போறீங்க. அப்போ நீங்க தான் அவங்களுடைய கல்ச்சர உங்கள் கலாச்சாரமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா, யூசுவலி அப்படி நடக்கிறது கிடையாது. ஏன்னா, இவங்க என்ன பண்றாங்க, இங்கிருந்து இங்க போயி, இவங்களுடைய கல்ச்சர், இவங்களுடைய வன்முறை கல்ச்சர அங்க கொண்டு போறாங்க. அதெல்லாம் நான் பின்னால பேசுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பார்டர காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, "நோ மோர் கேஷ் பேமெண்ட்ஸ் ஃபார் அசைலம் சீக்கர்ஸ்." அதாவது வெளிநாடுகள்ல இருந்து ஜெர்மனிக்குள்ள நீங்க வரீங்கன்னா, நீங்க ஒரு ரெஃப்யூஜியா உள்ள வரீங்க. ஒரு அகதியா உள்ள வரீங்க. உள்ள வர்றவங்களுக்கு அந்த கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷ் குடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். மனிதாபிமானமாக நாங்க ஒரு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேஷ் குடுப்பாங்க. இதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்களுக்கு குடுக்கப்படுற அந்த பணம் அப்படின்றது மக்கள் கிட்ட இருந்து வாங்கி குடுக்குற அவங்களுடைய டாக்ஸ் மனி. ஜெர்மன் பீப்பிளுடைய டாக்ஸ் மணிய வாங்கி இவன் அசைலம் சீக்கர், அசைலம் தேடி உள்ள வந்திருப்பான்ல, அவங்களுக்கு காச குடுத்துட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், அந்த காச வந்து மிஸ்யூஸ் பண்றான்.
அந்த காச வச்சு இன்னும் நெறைய பேர உள்ள கொண்டு வர வேலைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அசைலம் சீக்கர் அகதியா உள்ள வர்றவனுக்கு கேஷ் குடுக்கக் கூடாது. சோசியல் பெனிஃபிட்ஸ் ஃபார் தோஸ் வித்தவுட் த ரைட் டூ ஸ்டே மஸ்ட் பி எலிமினேட்டட் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் டிப்போர்டேஷன்ஸ் மஸ்ட் பி ஆர்கனைஸ்ட். இதுதான் ட்ரம்ப்பும் சொன்னாரு. ஜெர்மன் குடியுரிமை பெற்று அங்க வாழ்றவங்களுக்கு மட்டும் தான் அரசாங்கத்தினுடைய பெனிஃபிட்ஸ்லாம் போய் சேரணும். இது ஒரு நியாயமான விஷயம் தானே. அடுத்து பாருங்க, டஃபன் அசைலம் லாஸ். ஸ்ட்ரிக்ட்டான அசைலம் சட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஏன்னு சொல்றாங்கன்னா, அசைலம் இஸ் டெம்பரரி அண்ட் எண்ட்ஸ் வென் த ரீசன் ஃபார் ஃப்ளீயிங் நோ லாங்கர் எக்ஸிஸ்ட். புரொவைடிங் சப்போர்ட் ஃபார் ரெஃப்யூஜீஸ் இன் தர் ஹோம் ரீஜியன்ஸ் மஸ்ட் டேக் பிரையாரிட்டி. மெனி ஷுட் நாட் கம் டூ ஜெர்மனி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நீ முதல்ல ஜெர்மனிக்குள்ள வராத. வந்துட்ட அப்படின்னா, நீ இங்கேயே வந்து தங்கக்கூடாது. இது உனக்கு ஒரு டெம்பரரியாக நாங்க குடுக்குற ஒரு ஷெல்டர் அவ்வளோதான். ஆனா நீ எந்த கண்ட்ரிலருந்து வந்தியோ, அங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிரியாலருந்து இப்ப சிவில் வார்ல பிரச்சனை ஆயிருச்சு. அங்க உள்நாட்டு போர் நடக்குதுன்னு சொல்லி இங்க வரீங்க. வந்துட்டு இங்க தங்கிர்றீங்க. இங்க வரீங்க. உங்க ஊர்ல பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னா, திருப்பி அங்க போயிரணும் நீங்க. இது ஒரு நியாயமான விஷயம் தானே. ஆனா இதுக்கே இந்த லெஃப்டிஸ்ட் மொத்த பேரும் சேர்ந்து, பாருங்க இதெல்லாம் ஃபாசிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் கிவிங் அவே அவர் சிட்டிசன்ஷிப். ஃபாஸ்ட் ட்ராக் நேச்சுரலைசேஷன் மஸ்ட் பி ஸ்டாப்ட். அப்படிதான் என்னன்னா, நீங்க இப்ப ஜெர்மன்க்குள்ள வரீங்க. வந்த உடனே ஒரு 6 மாசத்துக்குள்ளாக உங்களுக்கு ஜெர்மன் குடியுரிமை கொடுக்கப்படுகிறது. இது ரொம்ப தப்பு. ஏன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள வரீங்க. அந்த கண்ட்ரில அவன் இப்ப தான் வாழ ஸ்டார்ட் பண்றான். அந்த நாட்டுக்குள்ள வந்த உடனே, வெளியூர்லருந்து வந்த உடனே அவன் யாரு, என்ன ஏதுன்னுலாம் பார்க்கறதில்ல. அவனுக்கு உடனே அவனுக்கு உரிமை குடுத்துறது, அவனுக்கு ஓட்டு போடுறதுலருந்து எல்லா உரிமையும் குடுத்துட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. தேர் இஸ் நோ ஆட்டோமேட்டிக் ரைட் டூ அ ஜெர்மன் பாஸ்போர்ட். ஜெர்மன் பாஸ்போர்ட் இஸ் ஃபார் ஜெர்மன்ஸ். ரைட்டா? நீங்க வெளிய இருந்து வரீங்க. வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டா நீங்க வந்து நேச்சுரல் சிட்டிசனா மாறிர்றீங்க. இது ரொம்ப தப்பு. இத நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்டின்றது ஏஎப்டியினுடைய ஒரு கொள்கை. அடுத்து வொர்க் மஸ்ட் பே அகைன் நாட் சிட்டிசன்ஸ் பெனிஃபிட்ஸ். இவங்க என்ன சொல்றாங்க? சிட்டிசன்ஸ் பெனிஃபிட்ஸ் மஸ்ட் பி ரீஸ்ட்ரக்சர்ட் இன்டூ அன் ஆக்டிவேஷன் பேஸ்ட் பேசிக் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டூ நேஷனல்ஸ் அண்ட் லீகலி பிரசன்ட் EU citizens. We will ensure that hundreds of thousands of employable recipients return to the labor market. அவனுக்கு வேலை செய்றதுக்கான எல்லா திறமையும் இருக்கும். ஆள் நல்லா தான் இருப்பான். ஆனா வெளிய இருந்து வந்துட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, ஜெர்மன் கவர்ன்மெண்ட் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அவன உட்கார வச்சு அவனுக்கு ஓசியில சோறு போட்டுட்டு இருக்காங்க. யாருக்கு? வெளிய இருந்து உள்ள வந்தவனுக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அரசாங்கத்தினுடைய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீயா குடுக்குற விஷயங்கள் எல்லாம், அது எல்லாமே நீங்க வேலை தேடுறதுக்கு உங்கள ஊக்குவிக்கிறதுக்காக மட்டும் தான். நீங்க வர்றீங்க, அரசாங்கத்துக்கிட்ட வாங்கி சாப்பிடுறீங்க. சாப்பிட்டுட்டு நீங்க ஒரு வேலைய போய் தேடணும். நீ வர்றது வெளிய இருந்து இது பாருங்களேன். வெளிய இருந்து யார் வந்தாலும் சரி, இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க. ஒரு ஹெல்ப் கேட்டு வராங்கன்னு வைங்களேன். ஒரு 2 நாள் அவங்கள உட்கார வச்சு நீங்க சோறு போடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? போய் பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவோம். பட் இப்போ யூரோப்ல நடக்கிற பிரச்சனை என்னன்னா, எங்கெங்க இருந்தோ எவனோ உள்ள வரான். அவன உள்ள சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துக்கிட்டு அவன் அங்கேயே செட்டில் ஆயிடுறான். அவன் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ஓசியில சோறு போடுறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா, ஜெர்மன் மக்களினுடைய வரி பணத்த எடுத்து, அந்த அரசாங்கம் இவங்களுக்கு ஓசியில குடுத்துட்டு இருக்காங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் காமன் சென்ஸ். காமன் சென்ஸ் உள்ள யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனா, யூரோப் அப்படி போயிட்டு இருக்கு இப்போ. இவங்க என்ன சொல்றாங்க, "எல்லாம் வெளிய போயிரு. இல்ல இருந்தன்னா, இங்க இருந்து வேல பாரு. ஓசி சோறு கிடையாது." அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. குரோத் ஃபார் ஆல் இன்ஸ்டெட் ஆஃப் கிரீன் பேன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பேன்ஸ் ஆன் கம்பஷன் என்ஜின்ஸ் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஹீட்டிங் மஸ்ட் பி லிஃப்டட். EU இருக்காங்கல்ல, ஐரோப்பிய கூட்டமைப்பு, யூரோப்பியன் யூனியன். அவங்க 2023ல ஒரு லா ஒண்ணு கொண்டு வந்தாங்க. என்னன்னா, 2035க்குள்ள இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே ஐரோப்பால பெட்ரோல், டீசல்ல ஓடுற வண்டிய பயன்படுத்தக்கூடாது. ஏன் மேனுஃபேக்சரே பண்ணக்கூடாது. எப்படி? மேனுஃபேக்சரே பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஜெர்மனி எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். Audi, BMW, Mercedes Benz, Porsche அப்படின்ற மாரி Volkswagen இந்த மாரி இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பிராண்ட்ஸ், மிக முக்கியமான பிராண்ட்ஸ் எல்லாம் அங்கருந்து வந்தவங்க தான். தே ஆர் ஆல் ஜெர்மன்ஸ். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, கம்பல்ஷன் என்ஜின நம்ம பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு அப்டின்னா, இவங்க கிளைமேட் சேஞ்ச வந்து ஃபைட் பண்றாங்களாம். CO2வ குறைப்பதன் மூலமாக, கார்பன் டை ஆக்சைட குறைப்பதன் மூலமாக, குளோபல் வார்மிங் அதிகமாகுறத நாங்க குறைக்கிறோம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இது எல்லாமே லெஃப்டிஸ்ட் பண்ற விஷயங்கள். ஏன் நான் பின்னால சொல்றேன். அதுல பல காமெடியான பல விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல 2035க்கு அப்புறம் EV தான் பயன்படுத்தணும் அப்டின்ற மாரி ஒரு லா கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஏன் இப்படி என்ன சொல்றாங்க, எங்களுடைய ஆட்டோ இண்டஸ்ட்ரிய, எங்களுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய பாதிக்கிற எந்த விஷயத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது மூலமாக அப்படின்றத சொல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு குளோபல் அஜெண்டாவ நீங்க உள்ள கொண்டு வரீங்க.
ஒற்றை அரசாங்கத்திற்கு கீழ எல்லாம் வரணும். நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். ஆக்சுவலி ஈயூன்றது வந்து மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட, மக்கள் ஓட்டு போட்டு சூஸ் பண்ண ஒரு அமைப்பே கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலயும் அந்த நாட்டு மக்கள், அவங்க ஓட்டு போட்டு ஒரு கவர்ன்மென்ட்ட சூஸ் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. இவங்க யாரு? ஈயூ. தேர் ஆல் பியூரோகிராட்ஸ். இவங்கலாம் எலிட்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, மேல உட்கார்ந்துகிட்டு, "நான் சொல்றத கேட்கணும் நீ." ஜெர்மனி நாட்டினுடைய அரசாங்கம் ஒண்ணு இருந்தாலும், அரசாங்கத்துக்கு மேல நாங்க இருக்கோம். இந்த ஈயூன்றதே ஒரு லெஃப்டிஸ்ட் குரூப். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா லெஃப்டிஸ்ட் அஜெண்டாவையும் கொண்டு வந்து, எங்க மேல கொண்டு திணிக்காத அப்படின்றது இவங்களுடைய ஒரு பாலிசி. லோவர் டாக்ஸஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் அண்ட் பிசினஸஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா, ரைட் விங் வலதுசாரி கொள்கையினுடைய அடிப்படையே என்னன்னா, லோவர் டாக்ஸஸ். வலதுசாரி கொள்கையினுடைய அடிப்படை பொருளாதார விஷயம் என்னன்னா, கேப்பிட்டலிசம் முதலாளித்துவம். அப்போ முதலாளித்துவம் எப்படி வொர்க் ஆகும்னா, ஒரு பிரைவேட் சிட்டிசனாக நான் இருக்கிறேன். நான் ஒரு ப்ராடக்ட்ட ஃப்ரீயா இருந்து நான் மேனுஃபேக்சர் பண்றேன். மேனுஃபேக்சர் பண்ணி அத நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரேன். மார்க்கெட் அதனுடைய போக்குல அது ஒரு பிரைஸ அதுக்கு வப்பாங்க. என்னோட ப்ராடக்ட்ட அந்த மார்க்கெட்ல நான் ஒரு ப்ராஃபிட் வச்சு நான் விப்பேன். அந்த ப்ராஃபிட்ட பயன்படுத்தி நான் இன்னும் நெறைய பொருள் நான் உருவாக்குவேன் அப்படின்றது தான் கேப்பிட்டலிசம் உடைய அடிப்படை. அப்போ கேப்பிட்டலிசம் ஒழுங்காக ஃபங்ஷன் ஆகணும் அப்படின்னா, லோவர் டாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, அங்க ப்ராஃபிட்ன்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான் அது ஒரு மோட்டிவேஷன். அப்போ அந்த ப்ராஃபிட்ட வந்து உறிஞ்சுற மாதிரியான டாக்ஸ நீங்க அள்ளி அள்ளி போட்டீங்கன்னா, மக்கள் மத்தியில டாக்ஸ கொண்டு திணிச்சீங்கன்னா, அப்ப அந்த மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க நெறைய டாக்ஸ உறிஞ்சீங்கன்னா, அவங்க எதுக்கு அப்ப வேல பார்க்கணும்? அப்போ டாக்ஸ் கட் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது ரைட் விங் பாலிசியினுடைய அடிப்படை. இது அவங்களுடைய கோர் பிலாசபி. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. "வி வாண்ட் டூ ரெட்யூஸ் இன்கம், கன்சம்ப்ஷன் அண்ட் கார்ப்பரேட் டாக்ஸஸ் டூ அன் இன்டர்நேஷனலி காம்படிட்டிவ் லெவல். எண்ட் பாயிண்ட்லெஸ் பியூரோகிரசி. சென்ஸ்லெஸ் ஈயூ ரெகுலேஷன்ஸ் அண்ட் பேன்ஸ் மஸ்ட் கம் டூ அன் எண்ட்." நீ எங்க மேல உட்கார்ந்துட்டு, எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையை நீ வந்து நசுக்காத. பியூரோகிரசி. இதுதான் வந்து ட்ரம்ப் வந்து டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாரு. அரசாங்கம் இருக்கும். அரசாங்கத்துக்கு பின்னால இருந்து திரைமறைவுல இவனுங்க ஒரு வேலைய பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ இந்த டீப் ஸ்டேட்ல உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே லெஃப்டிஸ்ட்டா இருப்பான். இவனுடைய நோக்கமே ஏன்னா லெஃப்டிஸ்ட்னா யாரு? கம்யூனிஸ்ட். அப்ப கம்யூனிஸ்ட்னுடைய நீங்க கொள்கைய பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு நெறைய பவர் இருக்கணும் அப்டின்ற மாரி தான் அவங்க நம்புவாங்க. ஏன்னா, அரசாங்கம் தான் டாப்ல இருக்கணும். அவங்க ரூல் போடுவாங்க. மக்கள் அத கேட்கணும். இன் எவ்ரி வே. பிரைவேட் ப்ராப்பர்ட்டியே வேண்டாம். ஒருத்தனுக்கு சொத்தே வந்து இருக்கக்கூடாது. அப்ப அது யாருக்கு போகும்னா, கவர்ன்மென்ட்க்கு போகும். அப்ப கவர்ன்மென்ட் அவங்க கிட்ட அன்கன்ட்ரோல்டு அதிகாரம் அங்க குவியும்போது, அங்க தான் சர்வாதிகாரம் பிறக்கும். அப்படின்றது தான் வரலாற்றில நம்ம பார்க்குற விஷயம். எனர்ஜி மஸ்ட் பிகம் அஃபோர்டபிள் அகைன். சப்சிடீஸ் அண்ட் ஃபண்டிங் புரோகிராம்ஸ் ஃபார் கிளைமேட் புரொடக்ஷன் அண்ட் இஇஜி சர்சார்ஜ் மஸ்ட் பி ஸ்கிராப்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மென்ட். வி வில் இனிஷியேட் ஜெர்மனிஸ் எக்ஸிட் ஃப்ரம் இயூ கிளைமேட் பாலிசிஸ். இயூ வந்து நெறைய கிளைமேட் பாலிசிஸ் போட்டிருக்காங்க. நாங்க அந்த பாலிசிய மதிக்க மாட்டோம். வி அப்போஸ் எனி அட்டெம்ப்ட்ஸ் பை பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் அத்தாரிட்டீஸ் டு ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன் ஜெர்மனி அண்ட் தி இயூ. தி ஜிஇசெட் பிராட்காஸ்டிங் ஃபீஸ் மஸ்ட் பி அபாலிஷ்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பாயிண்ட். ஜிஇசெட் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்காங்க. இவங்க யாருன்னா, ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய அமைப்பு. இவங்க வேலை என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிபிசி இருக்காங்கல்ல, பப்ளிக் ஃபண்டட் புரோகிராம். பப்ளிக் ஃபண்டட் கம்பெனி. அப்போ என்ன ஆகும்னா, ஜிஇசெட் உடைய வேலை என்னன்னா, கவர்ன்மென்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவி சேனல் நடத்துவாங்க. டிவி நெட்வொர்க் நடத்துவாங்க. அரசாங்கத்தினுடைய அந்த கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த ஜிஇசெட்க்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்துன்னா, பொதுமக்கள் கிட்ட இருந்து. பொதுமக்கள் ஒரு டிவிய வந்து அந்த சேனல பார்க்குறாங்களோ, இல்லையோ, அவங்க ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு அமௌண்ட் வந்து குடுக்கணும் அரசாங்கத்துக்கு. நான் ஒரு பிரைவேட் சிட்டிசன். எனக்கு என்ன புடிக்குமோ, அத காசு குடுத்து நான் பார்த்துக்க போறேன். ஆனா, இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணணும். இந்த சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றதே ஒரு கம்யூனிஸ்ட் அஜெண்டா. ஏன்னா, நீங்க பார்க்கலாம் கம்யூனிசம் எங்கெல்லாம் வந்துச்சோ, அவங்களுடைய பேஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணுவாங்க. அப்போ இவங்க இப்ப என்ன பண்றாங்க, ஒரு டிவி நெட்வொர்க் இருக்கு. அரசாங்கத்தினுடைய செய்திய தான் அங்க பரப்புவாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? அவங்க உண்மைய சொல்லுவாங்களா? நாங்க என்ன சாதிச்சோம் தெரியுமா? அப்படின்ற மாரி அவங்களுடைய புகழ் பாடுற மாரி தான் அது இருக்கும். அப்போ உண்ம வந்து வெளிய வராது. அப்ப என்ன ஆகும்னா, இவங்க என்ன பண்றாங்க, அப்படி அரசாங்கம் கட்டுப்படுத்துற ஒரு நெட்வொர்க்குக்கு, ஒரு டிவி நெட்வொர்க்குக்கு நீ காசு குடு. நீ டிவி பார்த்தாலும் சரி, பார்க்கலனாலும் சரி. இது வந்து மேண்டேட். இப்போ ஏஎப்டி என்ன சொல்றாங்க, நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம். இந்த எல்லாரும் எல்லாம் நாங்க வந்து பொதுவா இருப்போம் அப்படின்றதே ஒரு கம்யூனிஸ்ட் வேல. கம்யூனிசம் எங்க உள்ள வந்துச்சுன்னா, அங்க என்ன ஆகும்னா, அங்கே பேச்சுரிமை தடுக்கப்படும். ஏன்னா, அரசாங்கம் என்ன சொல்றாங்களோ, அதான் அங்க உண்ம. நாங்க சொல்லுவோம், நீங்க அத கேட்கணும் அப்படின்ற மாரி விஷயம். கட்டாயப்படுத்தி
கட்டாயப்படுத்தி அப்டின்னாலே தட் இஸ் கம்யூனிசம். இவங்களோட இந்த 10 கொள்கைய நம்ம பார்த்தோம்ல. இந்த 10 கொள்கைகள்ல முதல் 5 வந்து இமிகிரேஷன். அடுத்து 2 6 அண்ட் 9 வந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி அவங்க பேசின விஷயத்துக்கு எதிரா இவங்க பேசியிருந்தாங்க. 7 அண்ட் 10 வந்து லோவர் டாக்ஸஸ் வரிய குறைக்கணும். 8 அண்ட் 10 வந்து மினிமல் கவர்ன்மென்ட், ஸ்மால் கவர்ன்மென்ட். அப்போ மொத்தமே 4 கொள்கைகள் தான். இந்த 4 விஷயத்த இவங்க 10ஆ பிரிச்சு போட்டுருக்காங்க. இந்த 4 விஷயத்த கொண்டு வந்து இத முக்கியப்படுத்தி பேசின ஒரே காரணத்துக்காக ஏஎஃப்டி பார்ட்டிய வந்து எல்லாரும் ஃபாசிஸ்ட் அப்டிலாம் பேசுறாங்க. இந்த 4 பாலிசிஸ் இருக்குல்ல, இமிகிரேஷன், டாக்ஸ் கட், கிளைமேட் சேஞ்ச் அப்டின்ற அந்த ஒரு பொய்யி. அதுக்கப்புறம் அதுவும் கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம தான் காரணம் அப்டின்ற அந்த ஒரு பொய்யி. அதுக்கப்புறம் ஸ்மால் கவர்ன்மென்ட் அப்டின்ற இந்த 4 விஷயம் இருக்கு. இந்த 4 விஷயம் தான் ரைட் விங் பிலாசபியினுடைய அடிப்படை. இந்த 4 விஷயத்த பத்தியும் 4 வீடியோ போடுவேன். 4மே ஷார்ட்டா நக்கட்ஸ் மாரி இருக்கும். வாட் இஸ் இமிகிரேஷன்? வாட் இஸ் ராங் வித் இமிகிரேஷன்? டாக்ஸ் கட்னா என்னது? ஸ்மால் கவர்ன்மென்ட்னா என்னது? கிளைமேட் சேஞ்ச் மனுசங்க பண்ற விஷயத்தினால தான் கிளைமேட்டே மாறுது. இந்த மாரி இது ஒரு 4 விஷயம். அடுத்து வந்து ஃபேமிலி வேல்யூஸ். இந்த 5 விஷயங்கள் தான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராப்பர் ரைட் விங் பிலாசபி. ஏன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு வலதுசாரி அப்டின்னாலே, "ஓ! நீங்க வலதுசாரியா?" அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு தெரியல. என்ன ரீசன்னா, இவங்களுக்கு ரைட் விங்னா கெட்டவங்க. ரைட் விங்னா மதத்த மட்டும் தான் கொண்டு வந்து அவங்க முன்னிலைப்படுத்துவாங்க. அவங்கலாம் பிற்போக்குவாதிகள் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த வந்து மைண்ட்ல பதிய வச்சிருக்காங்க. யாருன்னா, ஃபார் லெஃப்ட் குரூப்ஸ். அப்போ உண்மையான வலதுசாரிகள் என்பவர்கள் யார் என்றால், இந்த 5 விஷயத்த ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் ப்ராப்பர் ரைட் விங். ஏன்னா, ரைட் விங் அப்படின்றது பிலாசபி. இது வந்து பல நூற்றாண்டுகளாக இந்த ரைட் விங் பிலாசபிய வந்து கட்டி, டிஃபைன் பண்ணி, வாட் இஸ் ரைட் விங் அப்படின்ற மாரி டிஃபைன் பண்ணி, இந்த பிலாசபிய வந்து கட்டி கொண்டு வந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதுல பெரும்பாலான பேர வந்து நான் படிச்சிருக்கேன். அதனால நான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு ஏஎஃப்டி மாதிரி, அதுக்கப்புறம் யுஎஸ்ல ட்ரம்ப் இருக்காரு. அர்ஜென்டினால ஹாவியர் மிலை அவர் இருக்காரு. ஹங்கேரில வந்து விக்டர் ஆர்பான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. இவங்க தான் வந்து இன்னைக்கு வலதுசாரி கொள்கை. அதுக்கப்புறம் இட்டாலியில வந்து ஜார்ஜோ மெலனி. இந்த மாரி ஒரு 5 பேர் இருக்காங்க. இவங்க தான் வந்து இன்னைக்கு உலகத்தில வாட் இஸ் ரைட் விங் அப்படின்ற பிலாசபிய வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க. விஷயம் தெரிஞ்சு உள்ள இருக்காங்க. நீங்க வந்து ரைட் விங் பத்தி உங்களுக்கு புரியணும்னா, யூ ஹேவ் டூ கோ பேக் டூ பிரெஞ்ச் ரெவல்யூஷன். அவ்வளோ தூரம் நீங்க பின்னால போய் பார்க்கணும். பிரெஞ்ச் புரட்சியிலிருந்து ஆரம்பிச்சு, அதுக்கு எதிராக பேசின பல பேர் இருக்காங்க. முக்கியமா எட்மண்ட் பர்க். ஸோ எட்மண்ட் பர்க்லாம் என்னோட குரு. ஸோ அங்கருந்து நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக நான் ஒரு 5 வீடியோஸ் பண்றேன். அதுல உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன்.